செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். சுடுகாட்டு இடம் அளவிடும் பணிக்கு கண்டனம். மீனவ பெண்கள் தூக்கு போடும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. புதிய அமைச்சர்கள் பட்டியல் வெளியீடு. 17ஆம் தேதி பதவியேற்பு. மும்மொழி திட்டத்தை கைவிட கோரிக்கை. தமிழ் உரிமை இயக்கத்தினர் கவர்னர் மாளிகை முன்பு போராட்டம். போலீசாரை தாக்கிய சம்பவம், 2 பேர் கைது. இனி விரிவான செய்திகள். சுடுகாட்டு இடம் அளவிடும் பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் தூக்கு போடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம் நகராட்சிக்குட்பட்ட பெரிய கோட்டக்குப்பம் காலனி மக்களுக்கும் நடுக்குப்பம் மீனவ மக்களுக்கும் சுடுகாடு பிரச்சனை இருந்து வருகிறது. கடந்த 6ஆம் தேதி பெரிய கோட்டக்குப்பம் காலனி பகுதியை சேர்ந்த பூமிலிங்கம் என்பவர் இறந்த நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக நடுக்குப்பம் சுடுகாட்டிற்கு கொண்டு சென்ற போது நடுக்குப்பம் மீனவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதில் போலீசார், பொதுமக்கள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். இது குறித்து கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த சுடுகாடு பிரச்சனை காரணமாக இரு தரப்பினரும் மாறி மாறி போராட்டம் நடத்தி வந்தனர். நேற்று நடுக்குப்பம் மீனவ பெண்கள் கடலில் இறங்கி போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து வானூர் தாசில்தார் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அதிகாரி முருகேசன் தலைமையில் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தது. இந்நிலையில் இன்று வானூர் தாசில்தார் வித்யாதரன் தலைமையில் பிரச்சனைக்குரிய இடத்தை அளவிடும் பணி நடைபெற்றது. இதில் ஆதி திராவிட மக்களுக்கு 43 சென்ட் இட சுடுகாடு ஒதுக்கீடு செய்து எல்லைகள் நடப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நடுக்குப்பம் மீனவ பெண்கள் படகில் தூக்கு போட்டு நூதன போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தால் ஏதும் அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக 500க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு குவிக்கப்பட்டு போராட்டம் நடத்திய மீனவ பெண்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இப்போராட்டம் காரணமாக அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் புதிய அமைச்சர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அவர்கள் வரும் 17ஆம் தேதி பதவியேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் முடிந்ததும் மே 13ஆம் தேதி முதலமைச்சராக ரங்கசாமியும் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் பதவியேற்றனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சரவை விரிவாக்கம், இலாக்கா ஒதுக்கீடு உள்ளிட்டவை தள்ளி போனது. கடந்த 3ஆம் தேதி கவர்னர் கைலாஷ்நாதனை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி 3 புதிய அமைச்சர்கள் பட்டியலை வழங்கினார். அதில் ராஜசேகரன், ராஜவேலு, சிவக்கொழுந்து ஆகியோருக்கு அமைச்சர் பதவி வழங்க பரிந்துரை செய்திருந்தார். அந்த கடிதத்தை கவர்னர் கைலாஷ்நாதன் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைத்தார். அனுமதி கிடைத்தவுடன் 7ஆம் தேதி பதவியேற்பு விழா நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அனுமதி கிடைக்காததால் பதவியேற்பு விழா கடைசியில் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் பாஜகவின் சில நிபந்தனைகளுக்கு ரங்கசாமி வேறு வழியின்றி அடிபணிந்து ஏற்றுக்கொண்டதாக தெரிகிறது. இதனிடையே புதிய அமைச்சர்களாக ராஜவேலு, ராஜசேகரன், சிவக்கொழுந்து ஆகியோர்களை நியமிப்பதற்கான கோப்புக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு அனுமதி அளித்துள்ளார். இது தொடர்பான கடிதம் மத்திய உள்துறை அமைச்சகத்திடம் இருந்து லோக்நிவாசுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் வருகின்ற 17ஆம் தேதி பதவியேற்பு விழாவை நடத்த அரசு முடிவு செய்துள்ளது. அன்றைய தினம் 3 புதிய அமைச்சர்களும் பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்தோடு அன்றைய தினமே அவர்களுக்கான இலாக்காவும் அறிவிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. தமிழ் உரிமை இயக்கத்தினர் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவர்னர் மாளிகை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் இன்று காலை காமராஜர் சிலை அருகில் இருந்து கவர்னர் மாளிகை நோக்கி தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன் தலைமையில் 100 தமிழ் உணர்வாளர்கள் அணிவகுத்து சென்று மடல் அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மும்மொழி திட்டத்தின் மூலம் ஹிந்தி மொழியை கட்டாய திணிப்பு, புதிய கல்விக் கொள்கையின் மூலம் குலக்கல்வி திணிப்பு, நடுவண் இடையநிலை கல்வி வாரியத்தின் மூலம் முதல் நிலையிலிருந்து 3ஆம் நிலைக்கு விருப்ப பாடமாக மாற்றியது உள்ளிட்டவற்றை கைவிட கோரி 100 தமிழ் உணர்வாளர்கள் போராட்டம் அறிவித்திருந்தனர். அதன்படி காமராஜர் சிலையில் இருந்து கவர்னர் மாளிகை நோக்கி அணிவகுப்பு நடத்திய கவர்னர், முதல்வர் மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோர்களுக்கு மடல் அளிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் முக்கிய நிர்வாகிகள் சிலரை மட்டும் கவர்னரை சந்திக்க அனுமதி அளித்தனர். புதுவையில் போலீசாரை தாக்கிய 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதுவை வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் மோகன், ரஞ்சித் மற்றும் புஷ்பராஜ் ஆகியோர் மதகடிப்பட்டு மேம்பாலம் 4 மணி சந்திப்பு பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக 3 பேருடன் அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் எதிரில் வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீது மோதியது. அப்போது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து போலீசார் இருசக்கர வாகனத்தில் இருந்து சாலையில் விழுந்த வாகன ஓட்டிகளை கைப்பிடித்து தூக்கி அருகில் அமர செய்தனர். இதில்
இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த 3 பேரும் அளவுக்கு அதிகமாக மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து துணை உதவி ஆய்வாளர் மோகன் மற்றும் போலீசார் மது அருந்தி உள்ளார்களா என கண்டறியும் கருவி மூலம் சோதனை செய்ய அவர்களிடம் வாயை ஊதுமாறு கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த 3 பேரும் போக்குவரத்து போலீசாரிடம் தரக்குறைவான வார்த்தைகளை பேசி தகராறு செய்துள்ளனர். மேலும் சட்டையை பிடித்து இழுத்து தாக்கியுள்ளனர். இதனை கண்ட அப்பகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் போக்குவரத்து போலீசாரை தாக்கிய 3 பேரையும் பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். பணி செய்ய விடாமல் தரக்குறைவான வார்த்தைகளால் பேசி தாக்குதல் நடத்திய விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே உள்ள இளங்காடு ரெட்டியார் தெருவை சேர்ந்த முருகனின் மகன் சரத்குமார், அதே பகுதியை சேர்ந்த சவுந்தரராஜனின் மகன் மதியழகன் ஆகிய 2 பேரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கில் தப்பியோடிய இளங்கோ என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுவையில் நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி உபகரணங்களின் விலை உயர்வால் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். புதிய கல்வியாண்டு தொடங்கியுள்ளதால் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் தங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் மற்றும் இதர கல்வி உபகரணங்களை வாங்குவதற்காக பெற்றோர்களுடன் கடைகளில் குவிந்து வருகின்றனர். பல்வேறு கல்வி உபகரணங்களின் விலை கடந்த ஆண்டை விட அதிகரித்ததாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். காகிதம் மற்றும் மூலப்பொருட்களின் விலை உயர்வு, போக்குவரத்து செலவின அதிகரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் நோட்டு புத்தகங்களின் விலை 10 முதல் 15% உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோல பேனா, பென்சில், வரைபட உபகரணங்கள் மற்றும் பள்ளி பயன்பாட்டு பொருட்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு 100 ரூபாய்க்கு கிடைத்த சில நோட்டு புத்தகங்கள் தற்போது 110 ரூபாய் முதல் 125 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் பல்வேறு வகையான கல்வி உபகரணங்களின் விலையும் உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஒரு மாணவருக்கு தேவையான கல்வி உபகரணங்களை வாங்குவதற்கே பெற்றோர்கள் கூடுதல் செலவினத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஒன்றிற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பள்ளியில் படிக்கும் குடும்பங்களில் அதிக சிரமத்தை எதிர்கொள்வதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். பள்ளி கட்டணம், சீருடை, புத்தகங்கள் மற்றும் போக்குவரத்து செலவுடன் கல்வி உபகரணங்களின் விலை உயர்வும் சேர்ந்து குடும்ப செலவை அதிகரித்துள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். வரும் வாரங்களில் விற்பனை மேலும் அதிகரிக்கும் என்றும் அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். புதுவையில் விதை தாம்பலம் முயற்சியில் இளைஞர் சாதனை செய்து வருகிறார். புதுவை ஏம்பலம் கிராமத்தை சேர்ந்தவர் சுந்தர். விஷுவல் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பு முடித்துள்ள இவர் 2016ஆம் ஆண்டு ஆவணப்படம் எடுக்க சென்றுள்ளார். அப்போது இயற்கை விவசாயி நம்மாழ்வார் மற்றும் விவசாயத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. நம்மாழ்வார் கூறிய பாரம்பரிய நெல் ரகங்களை தேடி கிராமங்களை நோக்கி நகர்ந்தார். 9 ஆண்டுகளாக 300க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு சென்று 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய விதைகளை மீட்டு 25,000 பேருக்கு பகிர்ந்துள்ளார். சமூக வலைதளம் மூலம் 1000க்கும் மேற்பட்டோரை இணைத்து விதை சேகரித்து தபால் மூலமாக இலவசமாக பகிர்கிறார். சமூக வலைதளங்கள் மூலம் நவீன தொழில்நுட்ப உதவியுடன் அடுத்த தலைமுறையினருக்கு பாரம்பரிய விதைகளை அவர் கடத்தி செல்கிறார். பாரம்பரிய விதைகளை அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்லும் விதமாக அவரது புது முயற்சியாக விதை தாம்பூலம் வழங்கும் நிகழ்ச்சியை செய்துள்ளார். இந்த விதை தாம்பூலத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. முதலில் 100 எண்ணிக்கையில் விதை தாம்பூலத்தை வழங்கிய சுந்தர் இன்று 1000 விதை தாம்பூலத்தை அனுப்பியுள்ளார். நஞ்சு இல்லாத உணவை அடுத்த தலைமுறை உண்ணும் விதமாக மரபு விதைகளை பரவலாக்க இந்த முயற்சியை எடுத்து இருப்பதாக இளம் விவசாயி சுந்தர் தெரிவிக்கிறார். 21 வயதில் விவசாயத்திற்கு திரும்பிய கடந்த 9 ஆண்டுகளாக கிராமமாக அலைந்து பாரம்பரிய விதைகளை தேடி வரும் பட்டதாரி சுந்தருக்கென சொந்த நிலம் ஏதுமில்லை. வீட்டு தோட்டத்தில் வைத்துதான் விதைகளை பரவலாக்குகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பராமரிப்பு பணி காரணமாக புதுவையில் 3 நாட்களுக்கு ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. திருப்பதியில் இருந்து அதிகாலை 4:10 மணிக்கு புறப்படும் திருப்பதி புதுவை மெமு ரயில் 13, 17, 20 தேதிகளில் விழுப்புரம் ரயில் சந்திப்பு வரையே இயக்கப்படும். இந்த ரயில் இந்த தேதிகளில் திருப்பதி விழுப்புரம் ரயில் சந்திப்பு நிலையங்களுக்கு இடையில் மட்டுமே இயக்கப்படும். இதேபோல இந்த தேதிகளில் புதுவை ரயில் நிலையத்தில் மாலை 3:35 மணிக்கு புறப்படும் புதுவை சென்னை எழும்பூர் மெமு ரயில் புதுவை விழுப்புரம் சந்திப்பு ரயில் நிலையங்களுக்கு இடையில் ரத்து செய்யப்படுகிறது. வழக்கமாக விழுப்புரம் சந்திப்பிலிருந்து இந்த ரயில் மாலை 4:30 மணிக்கு புறப்படும் அட்டவணையின்படி புறப்பட்டு செல்லும். இந்த தகவலை தென்னக ரயில்வே திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அதிகாரி வினோத் தெரிவித்துள்ளார். மின்சார டிரான்ஸ்பார்மரில் பேனர் கட்டிய சம்பவம் தொடர்பாக திருமண மண்டபத்தில் மின்சாரம் தடை செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் நடைபெற்ற ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியின் போது நேற்று காலை கிழக்கு கடற்கரை சாலை மடுவுப்பேட் சந்திப்பு முதல் சிவாஜி சிலை சதுக்கம் வரை ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி நடைபெற்றது.
அப்போது அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் முன்பு திருமண வாழ்த்து பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இதனை அகற்ற ஊழியர்கள் முயற்சி செய்தனர். அப்போது திருமண வீட்டார் தாங்களாகவே அகற்றுவதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே நேற்று மாலை மீண்டும் திருமண மண்டபம் முன்பு உள்ள மின்சார டிரான்ஸ்பார்மர் மீது ஒரு பேனர் கட்டப்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்தவுடன் மின்துறை ஊழியர்கள் அங்கு விரைந்து சென்று திருமண வீட்டாரிடம் டிரான்ஸ்பார்மரில் கட்டியுள்ள பேனரால் தீ விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும், எனவே அதனை அகற்றுமாறும் கூறியதாக தெரிகிறது. ஆனால் அவர்கள் அகற்றவில்லை. இதனைத் தொடர்ந்து மின்துறை ஊழியர்கள் அந்த திருமண மண்டபத்திற்கு சென்று மின் இணைப்பை துண்டித்தனர். எனவே திருமண நிலையம் இருளில் மூழ்கியது. இதனால் ஆத்திரமடைந்த திருமண வீட்டார் மின்துறையை கண்டித்து கிழக்கு கடற்கரை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த லாஸ்பேட்டை ஆய்வாளர் பாலமுருகன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனையடுத்து டிரான்ஸ்பார்மர் மீது கட்டி வைக்கப்பட்டிருந்த பேனர் கிழித்து அகற்றப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் மின் இணைப்பு வழங்கப்பட்டது. இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் மறைவுக்கு காங்கிரஸ் கட்சியினர் அஞ்சலி செலுத்தினர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளரும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளருமான சூரஜ் ஹெக்டே இயற்கை எய்தினார். அவரது மறைவையொட்டி புதுச்சேரி மகிழா காங்கிரசின் முன்னாள் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்திய தேசிய காங்கிரசின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் அகில இந்திய செயலாளருமான சூரஜ் ஹெக்டே 7ஆம் தேதி காலமானார். அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்புகளை வகித்த இவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கான காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராகவும் பணியாற்றி வந்தார். அவரது மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி இந்திய தேசிய காங்கிரஸ் கமிட்டி மகிழா காங்கிரஸ் முன்னாள் தலைவி பஞ்சகாந்தி தலைமையில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,040 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,12,320 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,640 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சுடுகாட்டு இடம் அளவிடும் பணிக்கு கண்டனம். மீனவ பெண்கள் தூக்கு போடும் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. புதிய அமைச்சர்கள் பட்டியல் வெளியீடு. 17ஆம் தேதி பதவியேற்பு. மும்மொழி திட்டத்தை கைவிட கோரிக்கை. தமிழ் உரிமை இயக்கத்தினர் கவர்னர் மாளிகை முன்பு போராட்டம். போலீசாரை தாக்கிய சம்பவம் 2 பேர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.